أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم فقهني في دينك وعلمني تأويل كتابك اللهم لا علم إلا ما علمت اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع அல்லாஹ்வே பலன் தராத கல்வியை விட்டும் அழுகாத கண்களை விட்டும் பயப்படாத உள்ளத்தை விட்டும் அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நமது இந்த அமர்வின் தலைப்பு அல் குர்ஆனில் முரண்படாதீர். இந்த தலைப்பின் அவசியத்தை கூறி அடுத்து செய்திக்குள் இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பல வசனங்களை சொல்கிறான். அதில் வேதத்தில் முரண்படுவதை, வேதத்தில் தர்க்கம் செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றான். அல்லாஹுடைய வேதங்களில் தர்க்கம் செய்வதை மிக கடுமையாக கண்டிக்கின்றான். குறிப்பாக பல வசனங்களை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு வசனம் சூரா காஃபிர் 40வது அத்தியாயத்தின் 4வது வசனம். இந்த வசனத்தை வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான். வமா யுஜாதிலு ஃபி ஆயாத்தினா இல்லல்லதீன கஃபரு. நமது வசனங்களில் தர்க்கம் செய்பவர்கள், விவாதிப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாகத்தான் இருப்பார்கள். கொஞ்சம் இந்த எச்சரிக்கையை புரிந்து பாருங்கள். வமா யுஜாதிலு ஃபி ஆயாத்தினா இல்லல்லதீன கஃபரு. நமது வசனங்களில் யார் தர்க்கங்கள், விவாதங்கள், குதர்க்கங்கள், கருத்து வேற்றுமைகள், முரண்பாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக காஃபிர்களாகத்தான் இருப்பார்கள். காஃபிர்களை தவிர மூமின்கள் அல்லாஹுவின் வேதத்திலே தர்க்கங்கள் செய்ய மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை தருகிறது. என்ன தருகிறது? அல்லாஹுடைய வேதம் என்று வந்துவிட்டால் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் உள்ள சட்டங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதில் உள்ள ஹலாலை ஹலாலாக ஏற்று, அதில் உள்ள ஹராமை ஹராமாக ஏற்று ஹராமிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹலால் நமக்கு அனுமதிக்கப்பட்டவை, இதற்குத்தான் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோமே தவிர வேத வசனங்களை ஒன்றை ஒன்றோடு முரண்பட வைப்பதற்கோ அல்லது வேத வசனங்களில் நமது அறிவுக்கு ஏற்ப அதன் கருத்துகளை மாற்றுவதற்கோ அல்லது அதன் அர்த்தங்களை புரட்டுவதற்கோ
அவற்றை நிராகரிப்பதற்கோ நாம் ஏவப்படவில்லை. சொல்வது புரிகிறதா? குர்ஆன் ஓதப்பட்டால், வேதம் ஓதப்பட்டால் அது நமது இறை நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், நமது ஈமானை, இல்மை, தக்வாவை, இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வேதம் சிலருக்கு நயவஞ்சகத்தனத்தையோ அல்லது இறை நிராகரிப்பையோ அல்லது சந்தேகத்தையோ அல்லது குழப்பத்தையோ அதிகப்படுத்துகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? உள்ளத்திலே உள்ள பலவீனம், உள்ளத்திலே உள்ள நோய். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா முந்தி சென்ற வேதக்காரர்களை பற்றி சொல்கிறார். நமக்கு வேதம் இறக்கப்பட்டது போன்று இதற்கு முன்னாலும் வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தௌராத், இன்ஜீல் என்ற 2 வேதங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த 2 வேதக்காரர்கள் தங்கள் வேதத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கையாக, படிப்பினையாக சொல்கிறான். பாருங்கள், சூரா அல் பக்ராவுடைய 176வது வசனம், ذلك بأن الله نزل الكتاب بالحق وإن الذين اختلفوا في الكتاب لفي شقاق بعيد. அல்லாஹு தஆலா வேதத்தை சத்தியத்தோடு தான் இறக்கி இருக்கிறான். வேதத்திலே அசத்தியம் இருக்காது, வேதத்தில் பொய் கலக்க முடியாது, வேதத்திலே முரண்பாடு இருக்க முடியாது. முரண்பாடு என்பது சாதாரண பலவீனமான அறிவுள்ள மனிதனுடைய பேச்சில் இருக்குமே தவிர அனைத்தையும் அறிந்த ஞானவானாகிய அல்லாஹுடைய ரப்புடைய பேச்சிலே முரண்பாடு என்பது இருக்காது. ذلك بأن الله نزل الكتاب بالحق. பிறகு சொல்கிறான், وإن الذين اختلفوا في الكتاب. கவனித்து கேளுங்கள், யார் வேதத்திலே முரண்படுகிறார்களோ, وإن الذين اختلفوا في الكتاب, வேதத்திலே யார் முரண்படுகிறார்களோ, லஃபி ஷிகாகிம் பஈத், அவர்கள் மிக தூரமான வழிகேட்டிலே, மிக தூரமான முரண்பாட்டிலே, மாறுபாட்டிலே சென்று விட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா வேதங்களில் முரண்படுவதை அப்படி பயங்கரமாக கண்டிக்கிறான். வேதத்திலே கருத்து வேற்றுமை செய்வது, வேதத்திலே தர்க்கம் செய்வது, அது மிக தூரமான வழிகேட்டிலே கொண்டு போய் மனிதன் சேர்த்துவிடும். மூமின்களுடைய கடமை என்ன? வேதத்தை நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும்போது, وَمَا اخْتَلَفَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ. 3வது அத்தியாயத்தின் 19வது வசனம், وَمَا اخْتَلَفَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் மாறுபட்டார்கள், முரண்பட்டார்கள். இந்த வேதத்தை அவர்கள் அறிந்து கொண்ட போது, அதாவது குர்ஆனுடைய இல்ம் அல்லது ஒரு வேதத்தினுடைய இல்ம் அவர்களுக்கு ஈமானை, இறை நம்பிக்கையை, இறை அச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். எதை அல்ல? இறை நிராகரிப்பை அல்ல, சந்தேகத்தை அல்ல, முரண்பாட்டை அல்ல, குழப்பத்தை அல்ல, விவாதங்களையோ தர்க்கங்களையோ அல்ல. அப்போ வேதம் என்பது, குர்ஆன் என்பது ஈமானை, இல்மை அதிகப்படுத்த வேண்டும். அதை படிக்க படிக்க நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும், படிக்க படிக்க இறை அச்சம் அதிகரிக்க வேண்டும், படிக்க படிக்க அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாக வேண்டும். அதுதான் வேதம், அதுதான் வேதத்தை நம்புவதற்கு பொருள். வேதத்தை நம்புகிறோம் என்ற பெயரில் ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு மோத வைப்பதோ அல்லது வேத வசனங்களிலே லாஜிக் என்ற தத்துவத்தை புகுத்தி முரண்பாட்டை கற்பிப்பதோ அது வேதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அர்த்தமல்ல, மாறாக வேதத்தை நிராகரிப்பதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சில பிரச்சனைகள் நிகழ்ந்தன. அல் குர்ஆன் இறக்கப்படும் போது
அரபிகளிடம் இருந்த அந்த அரபு மொழியின் பழக்கத்தின்படி அரபு மொழியை உச்சரிக்கிற அந்த வித்தியாசங்களின்படி அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதாவது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இந்த வேதத்தை இறக்கி அரபுகளின் அந்த மொழிகளின் உச்சரிப்பின் அடிப்படையில் ஓதுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. சொல்வது புரிகிறதா? என்ன, எப்படி தமிழிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்ப எழுத்துக்களை உச்சரிப்பதிலே பேசுவதிலே வித்தியாசம் இருக்கும். எழுதுவது ஒரே மாதிரி தான் எழுதுவார்கள், எழுதுவது ஒரே மாதிரி தான் எழுதுவார்கள். ஆனால் பேசும்போது அந்த மொழியிலே வித்தியாசம் இருக்கும். எங்கே எங்கோ அந்த மாதிரியான அந்த துணி வித்தியாசம் இருக்கிறது. அது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்ப தமிழிலே வித்தியாசப்படும். இப்படித்தான் ஒவ்வொரு மொழியிலும். உருதுவை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வடநாடு சென்றால் டெல்லியிலே பேசப்படுகிற உருது, தேவ்பந்த் சஹரான்பூரிலே பேசப்படுகிற உருது, லக்னோவிலே பேசப்படுகிற உருது என்று அந்த மாவட்டங்களுக்கு ஏற்ப உச்சரிப்பிலே வித்தியாசப்படும். ஆனால் எழுதும்போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் எழுதுவார்கள். இப்போ திருநெல்வேலி போய் தமிழை பேசும்போது அல்லது கோயம்புத்தூரில் போய் தமிழை பேசும் பொழுது அது சென்னையின் தமிழை போன்று இருக்குமா? இருக்காது. ஆனால் இரண்டு பேரும் எழுதும்போது ஒரே தமிழைத்தான் எழுதுவார்கள். இப்போ இந்த அடிப்படையில் தான் அரபுகளிலே அன்று மிக பிரபல்யமாக 7 விதமான ஸ்லாங்குகள், 7 விதமான உச்சரிப்பு முறைகள், 7 விதமான தொனிகள் இருந்தன. இறக்கப்பட்ட குர்ஆனை அந்த 7 விதங்களில் எதில் வேண்டுமானாலும் ஓதலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை என்று அனுமதி அளிக்கப்பட்டது. சிலர் ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் ஒரு சிலாங்கிலே ஓதுவதை பார்த்தபோது அப்போது மற்றொருவர் அதை ஆட்சேபனை செய்தார். பிறகு இந்த கருத்து வேற்றுமை நபி அவர்களிடம் கொண்டு செல்லப்பட்டது. நபி அவர்கள் இருவரையும் அங்கீகரித்தார்கள். 2 பேர் ஓதுவதும் சரிதான், தர்க்கம் செய்யாதீர்கள், விவாதம் செய்யாதீர்கள், முரண்படாதீர்கள் என்று அவர்களை எச்சரித்து அனுப்பினார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் என்ன ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய வேதம் இறக்கப்பட்டது போன்று அது பாதுகாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உள்ளங்களிலும் சிறு சிறு ஏடுகளிலும், அதாவது ஏடுகள் என்றால் இன்றைய காகிதமோ அல்லது இன்றைய காகிதங்களால் இணைக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட சிறிய புத்தகங்களோ நமக்கு நினைவிற்கு வர வேண்டாம். அதாவது தோள்கள், எலும்புகள், பலகைகள், இப்படி ஏடுகளாக அங்கங்கே வசனங்கள் தொகுக்கப்பட்டிருந்தன. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உள்ளங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்து கொடுக்கப்பட்டது போன்று மரணம் செய்து வைக்கப்பட்டிருந்ததையும், ஏடுகளில் எழுதப்பட்டு இருந்ததையும் ஒன்று சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து பிறகு ஒரே புத்தகமாக 2 அட்டைகளுக்கு இடையிலே, 2 தஃபாவிற்கு இடையிலே குர்ஆன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. யாரால் ஒருங்கிணைக்கப்படுகிறது? யாரால் ஒருங்கிணைக்கப்படுகிறது? எந்த மக்கள் வஹி இறங்கும் போது நபி குர்ஆன் ஓதுவதை கேட்டார்களோ, நபி குர்ஆன் ஓதும்போது கேட்டார்களோ, எந்த மக்களை எழுதும்படி அல்லாஹுடைய தூதர் பணித்தார்களோ, இப்படி எந்த மக்களை எழுதும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து பணித்தார்களோ, எந்த மக்கள் இந்த அரபி மொழியின் புருஷர்களோ, இந்த அரபி மொழியின் மூலகர்த்தாக்கள், சொந்தக்காரர்கள், அவர்கள் எங்கேயும் போய் காலேஜில் கல்லூரியில் பிஏ எம்ஏ பிஹெச்டி படிச்சுட்டு வந்தாதான் அவங்களுக்கு லாங்குவேஜை சுத்தமாக இலக்கியமாக புலமையாக பேச தெரியும் என்பது அல்ல. அவர்கள் பிறவியிலிருந்து அரபி மொழியின் பண்டிதர்களாக, இலக்கண பிழை இல்லாமல்,
இலக்கணம் என்பதை அறியாமலேயே இலக்கண பிழை இல்லாமல் பேசக்கூடிய, இலக்கணத்தையே அவர்களுடைய பேச்சிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமை பெற்றவர்களாக, அதுபோன்று வார்த்தை களஞ்சியத்தின் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். இன்று நமக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தேவை என்றால் இன்றைய காலத்தில் உள்ள அரபிகள் கூட அவர்களுக்கு அகராதியின் துணை தேவை. ஆனால் அன்றைய காலத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு அகராதியின் துணை தேவையில்லை. அந்த அளவுக்கு மொழி விசாலமுடையவர்களாக, இலக்கண இலக்கியங்களை அடிப்படையாகவே இயற்கையாக கொண்டவர்களாக இருந்தவர்கள். அவர்களை கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனை எழுத. நபியின் சமூகத்திலே மிகப்பெரிய கவிஞர்கள் இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா போன்ற கவிஞர்கள் இருந்தார்கள். மிக பிரசித்தி பெற்ற இலக்கண நயம் படைத்த பேச்சாளர்கள் இருந்தார்கள். மொழி வளம் உள்ளவர்கள் இருந்தார்கள். அவர்களின் சமூகத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது நபியினால் அது அப்படியே ஜிப்ரீலிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு சஹாபாக்களுக்கு மனப்பாடம் செய்விக்கப்பட்டு, இப்படி நபியிடமிருந்து ஜிப்ரீலிடமிருந்து யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொள்கிறார்கள். பயப்பட வேண்டாம் நபியே, இந்த குர்ஆனை உமது உள்ளத்திலே நாம் ஒன்று சேர்ப்போம். உம்மை ஓத வைத்து நீங்கள் ஓதுவது சரிதானா என்று கேட்டதற்கு பிறகுதான் ஜிப்ரீல் திரும்புவார். அதுவரை பயப்பட வேண்டாம். சனுக்ரிஉக ஃபலா தன்சா, நாம் உங்களை ஓத வைப்போம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள். நீங்கள் இந்த குர்ஆனை அவசரப்பட வேண்டாம். லா தஅஜல் பிஹி லிசானக் இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு. நபியே, ஜிப்ரீல் ஓதும் போது அவர் உடனே ஓதி காட்டிவிட்டு பறந்து விடுவார் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். அவர் ஓதும் போது திரும்ப திரும்ப நாவை நீங்கள் சொல்வதற்கு, நாவை நீங்கள் புரட்டி கொண்டிருப்பதற்கு அமைதியாக கேளுங்கள். பிறகு கேட்டவுடன் என்ன நடக்கும்? உங்களது உள்ளத்திலே நீங்கள் கேட்டதை நாம் பலப்படுத்தி விடுவோம். பிறகு நீங்கள் ஓதுவீர்கள், ஜிப்ரீல் கேட்பார். அதற்கு பிறகுதான் அவர் உங்களிடத்திலிருந்து, உங்கள் சமூகத்திலிருந்து வெளியேறுவார் என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நபியின் உள்ளத்திலே பாதுகாத்தான். பிறகு நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? வஹி இறங்கிய உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய தோழர்களை அழைத்து அதை ஓதி காட்டுவார்கள், மனப்பாடம் செய்விப்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த அரபு மக்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட நினைவாற்றலை கொடுத்திருந்தான் என்றால், கேட்கின்ற அந்த வசனங்களை எல்லாம் முதல் முறை கேட்டவுடனே அப்படியே மனதிலே இருத்திக் கொள்கிற அளவுக்கு நினைவாற்றல் அவர்களுக்கு இருந்தது. இன்று நாம் என்ன செய்கிறோம்? நாம் குர்ஆனை நினைவுபடுத்த வேண்டும் என்றால் குறைந்தது 20 அதிகபட்சமாக 50 முறையாவது ஒரு வசனத்தை மீண்டும் 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 ஓதினால்தான் நமக்கு நினைவிலே நிற்கும். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த நினைவாற்றல் எப்படி என்றால், ஒரு முறை கேட்டால் போதும், அப்படியே கல்லிலே எழுதியதை போன்று நினைவிலே நிறுத்திக் கொள்வார்கள். அப்படி இருந்தும் கேட்டாலே மனதிலே பதிய வைத்து விடுவார்கள் என்ற அளவுக்கு நினைவாற்றல் இருந்தும் மனப்பாடம் என்ற அடிப்படையிலே மனப்பாடம் செய்வதற்கு முயற்சி எடுத்து அவர்கள் அதை மனதிலே நிறுத்தி கொண்டார்கள் என்றால், அப்போது எந்த அளவுக்கு கூடுதல் இந்த குர்ஆனை மனனம் செய்து பாதுகாப்பதற்கு அங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததோடு நின்று கொண்டார்களா என்றால் இல்லை. குர்ஆனை நன்கு ஓதத் தெரிந்த தோழர்களின் விசேஷமான ஒரு கூட்டத்தை தயார் செய்தார்கள். எப்படி? எல்லாருக்கும் நாங்கள் குர்ஆன் ஓதி கொடுத்துட்டோம், யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் குர்ஆனை ஓதி கொடுக்கலாம் என்று சிலர் பேசுகிறார்கள். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எழுதுவதற்கென்று தோழர்கள், அவர்களுக்கு குத்தாபுல் வஹி அல்லது காத்திபுல் வஹி, வஹி எழுதுபவர்கள்,
வஹியை எழுதக்கூடியவர்கள், காத்திப் என்றால் ஒருமை, குத்தாப் என்றால் பன்மை. காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் என்று தோழர்களின் பட்டியல். பிறகு எழுதப்பட்ட அந்த வஹியை மனப்பாடம் செய்து கொண்டு அதை மக்களுக்கு போதிப்பதற்காக அல் குர்ரா. எப்படி? அல் குர்ரா, காரிகள். இன்று சிலரை காரிகள் என்று சொல்வார்கள். எப்படி? சப்தம் அழகாக இருந்தால் இன்றைய காலத்திலே காரிகள். எப்படி? சப்தம் அழகாக இருந்தால், ராகமாக நீட்டி ஓதினால் அவர்களை இன்று பாமரர்கள் காரிகள் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்திலே காரிகள் என்பவர்கள் யார் என்றால், யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காண்பித்து ரசூலுல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை மனப்பாடம் செய்து பிறகு அந்த குர்ஆனை பிறருக்கு நீங்கள் கற்பிக்கலாம், மனனம் செய்து வைக்கலாம் என்று நபியால் அனுமதி கொடுக்கப்பட்டார்கள் அல்லவா, இஜாசா என்று சொல்லப்படும். அவர்களை சஹாபாக்களின் சமுதாயம் அல் குர்ரா, காரிகள் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சி பாருங்கள் குர்ஆனுக்கு. சாதாரண முயற்சியா? எழுத்து வடிவத்திலே பாதுகாக்கப்படுகிறது, எழுத்து வடிவத்திலே பாதுகாக்கப்படுகிறது. பிறகு மனனம் செய்வித்து ஒலியாக உள்ளங்களிலே பாதுகாக்கப்படுகிறது. இப்போது நாம் அடுத்து என்ன ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், எழுதப்பட்ட குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது, மனப்பாடம் செய்யப்பட்ட குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது. இரண்டும் குர்ஆன் தான். ஒலி எழுத்தை அறிவிக்கிறது, எழுத்து ஒலியை அறிவிக்கிறது. புரியுதா இல்லையா? அல் குர்ஆன் இஸ்முன் லின்னظ்மி வல் மஅனா ஜமீஅன். இதுதான் மூமின்களுடைய கொள்கையாக, நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்ன? எழுத்தும் குர்ஆன், ஓசையும் குர்ஆன். எழுத்தும் குர்ஆன், ஓசையும் குர்ஆன். சிலர் சொல்வார்கள், எப்படி? ஜிப்ரீலிடமிருந்து இறங்கும் போது ஓசை தான் இறங்கியது, எனவே ஓசை பாதுகாக்கப்பட்டது, எழுத்து பாதுகாக்கப்படவில்லை என்று. அப்படி என்றால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால், அல்லது அதுதான் யதார்த்தமாக இருக்குமேயானால், என்ன செய்திருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆன் இறக்கப்பட்ட போது, ஜிப்ரீல் அதை கொண்டு வந்து உள்ளத்திலே இறக்கிய போது, சஹாபாக்களுக்கு மனனம் மட்டும்தான் செய்து வைத்திருக்க வேண்டும், அதை எழுதி இருக்கக்கூடாது. ஏன்? ஒலிதான் குர்ஆன் என்றால், ஓதப்படுவதுதான் குர்ஆன் என்றால், எழுதப்படுவது குர்ஆன் இல்லை என்றால் நபி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? எழுத சொல்லி இருக்கக்கூடாது, அல்லது எழுதுவதை தடை செய்திருக்க வேண்டும். குர்ஆன் என்பது ஓசை மட்டும்தான், குர்ஆன் என்பது ஒலி மட்டும்தான். அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு பிறருக்கு மனப்பாடமாகத்தான் ஓதி காட்ட வேண்டுமே தவிர அதை எழுத்தாக எழுதியிருக்க கூடாது. யா அல்லாஹ்! இந்த கருத்தை தான் அடுத்து ஒரு கூட்டம் சொல்லிவிடுவார்கள் போல. இந்த ஆரம்ப இவர்களுடைய நிலை முரண்பட்டு அடுத்து இந்த நிலைமைக்கு வருவார்கள். என்ன நிலைமைக்கு? நபியின் மீதே ஆட்சேபனை செய்கிற நிலைமைக்கு. ஜிப்ரீல் அல்லாஹு தஆலா எழுதுவதை அவசியமாக கருதி இருந்தால் தௌராத், இன்ஜீலை போன்று எழுதப்பட்ட ஏடுகளாக கொடுத்திருக்கலாம் அல்லவா? அப்படி இருக்க ஓசை வடிவத்திலே கொடுத்த அல்லாஹ் ஏன் நபி அவர்கள் இதை எழுதினார்கள்? எனவே எழுதப்பட்ட ஏடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஓசை வடிவத்தில் உள்ளதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அடுத்து என்ன ஆகும் நிலை? ஓசை வடிவத்தில் மட்டும் என்றால், மனப்பாடம் செய்யப்பட்டதுதான் குர்ஆன் என்றால், இந்த எழுதப்பட்ட இந்த ஏடுகளை எல்லாம் நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும், அல்லது நிராகரித்து விட வேண்டும், அல்லது எடுத்துக்கொள்ளக்கூடாது, பார்த்து கொள்ளக்கூடாது. அடுத்து நிலைமை என்ன ஆகும்? குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள்,
எல்லா இடத்திலும் எல்லா ஊரிலும் இருப்பார்களா? சஹாபாக்களுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டதா இல்லையா? முசைலமாவுடைய போரிலே நபியிடமிருந்து குர்ஆனை கற்ற 7 காரிகள், அவர்களிடமிருந்து குர்ஆனை கற்ற 70 காரிகள் ஒரே போரிலே கொல்லப்பட்டார்கள். நபியின் காலத்திலும் அந்த முத்தா போரிலும், ரக்வான் ரேலான் என்ற ரேல் என்ற போரிலும், அந்த பீர் மவுனா என்ற இடத்திலே வஞ்சகமாக கொல்லப்பட்டார்கள். குர்ஆன் ஓத கூடிய அந்த காரிகள் அத்தனை பேரும் குர்ஆனை மனப்பாடம் செய்து ஓதிக்கொண்டிருந்த காரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பிரச்சனை. ஏன்? நபி அவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனிலே மக்கள் மறந்தாலும் நபி மறக்க மாட்டார்கள். சனுக்ரிஉக ஃபலா தன்சா. நபிக்கு அந்த கேரண்டி இருக்கிறது, நபிக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது. நபியின் மரண சக்திக்கு அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான இஸ்மத் என்ற அந்த பாதுகாப்பு வளையம் போடப்பட்டுள்ளது. நமக்கு அப்படி அல்ல, நமக்கு அப்படி அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே முசைலமாவுடைய அந்த யுத்தத்திலே பெரும் பெரும் சஹாபாக்கள், அன்சாரிகளிலே, முஹாஜிர்களிலே குர்ஆனை கற்றுத் தேர்ந்த காரிகள், மக்களுக்கு குர்ஆனை போதித்துக் கொண்டிருந்தவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே, நாவிலே ஞானத்தை, இல்மை வைத்திருந்தான். உமர் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒருவர் நபி வர முடியும் என்று சொன்னால் உமர் நபியாக இருப்பார். உமரின் நாவிலே சத்தியம் பேசுகிறது. உமர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இல்மு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நபியினால் சான்று கொடுக்கப்பட்ட உமர் அவர்கள், எனக்கு பின்னால் அபூபக்கரை, உமரை பின்பற்றுங்கள், நீங்கள் எனது வழிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன மின் பஅதி. எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் நடைமுறைகளையும் சுன்னத்துகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபியினால் சான்று கொடுக்கப்பட்ட அந்த மக்கள், உமர் அவர்கள் அபூபக்கரிடத்திலே வருகிறார்கள். அபூபக்கரே, பிரச்சனைகளை பார்த்தீர்களா? எனக்கு அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. ஜிஹாதுக்கு செல்கிறீர்கள், மக்களை அனுப்புகிறீர்கள், அல்லாஹ்வின் வேதத்தை கற்ற அறிஞர்களும் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஷஹாதத்தின் ஆர்வத்திலே அவர்கள் போரிலே செல்லும் போது உலமாக்கள், குர்ஆனை கற்ற ஆலிம்கள், காரிகள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி உலமாக்கள், காரிகள் கொல்லப்பட்டு கொண்டே சென்றால் அடுத்து இந்த உம்மத்துக்கு குர்ஆனை கற்பிப்பது யார்? அபூபக்கரே. அடுத்து இந்த குர்ஆனை மக்களுக்கு போதிப்பது யார்? அபூபக்கரே. குர்ஆன் வேதம் எது என்று மக்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? அபூபக்கரே. உடனடியாக இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்க வேண்டும். மனப்பாடம் செய்யப்பட்ட வசனங்களை, அத்தியாயங்களை எல்லாம், குர்ஆனை எல்லாம் உடனடியாக நீங்கள் எழுத்து வடிவத்திலே கொண்டு வாருங்கள். அபூபக்கர் கேட்டார்கள், உமரே, ரசூலுல்லாஹ் செய்யாததை நான் எப்படி செய்ய முடியும்? உமர் அவர்கள் பதில் சொன்னார்கள், அபூபக்கரே, நபி அவர்கள் எழுதுவதை தடுத்தார்களா? எழுதக்கூடாது என்று சொன்னார்களா? இல்லையே, எழுதச் சொன்னார்கள். மனப்பாடம் செய்ய வைத்தது போன்று மனப்பாடம் செய்ய வைத்ததை எழுதச் சொன்னார்கள். அதற்காக சிரமம் எடுத்துக் கொண்டார்கள். தங்களோடு எப்போதும் எழுதக்கூடிய காத்திபுகள் இருப்பதை நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஒருவர் இல்லை என்றால் ஒருவர், ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் என்று குர்ஆன் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருப்பதை நபி அவர்கள் வலியுறுத்தி அதை எழுதுவதற்காக சிரமப்பட்டார்களே. இப்போது நாம் ஒன்றும் புதிய காரியத்தை செய்ய போவதில்லை அபூபக்கரே. எழுதப்பட்டதையெல்லாம் மனப்பாடம் செய்யப்பட்டதோடு ஒப்பிட்டு பார்த்து, மனப்பாடம் செய்யப்பட்டதும் எழுதப்பட்டதும் ஒருங்கே அமையும்படி நாம் ஒன்று சேர்த்து அத்தனை வசனங்களையும் சூறாக்களாக, அத்தியாயங்களாக நபி அவர்கள் அமைத்து கொடுத்தது போன்று அத்தியாயங்களாக கொண்டு வந்து அந்த அத்தியாயங்களை நபி அவர்கள் வரிசைப்படுத்தியது போன்று, எப்படி நபி அவர்கள் எப்படி வரிசைப்படுத்தினார்களோ அந்த வரிசையின் அமைப்பிலே நாம் இந்த குர்ஆனை இப்போது அமைக்கப் போகிறோம். இது நபி அவர்களுடைய காலத்திலே இருந்த ஒன்று, மனப்பாடம் அடிப்படையிலே. பிறகு அது
வசதியின்மையின் காரணமாக சிறு சிறு தோள்களிலோ எலும்புகளிலோ பதியப்பட்டிருந்ததைத்தான் நாம் மனப்பாடத்தின் அடிப்படையில் அப்படியே எழுத்து வடிவத்திலே கொண்டு வரப் போகிறோம். புதிய ஒரு காரியம் இல்லை ஹலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவை இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உமர் அவர்கள் வலியுறுத்த 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 அபூபக்கர் இதை தள்ளி போட்டுக் கொண்டே போக இறுதியாக அபூபக்கர் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய கூற்று சத்தியம் என்று அல்லாஹ் என் உள்ளத்திலே தெளிவை கொடுத்தான். எப்படி? கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, சொன்னவுடன் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆழ்ந்து சிந்திக்கிறார்கள். அபூபக்கர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஷரஹல்லாஹு சத்ரி, அல்லாஹ் என் நெஞ்சத்திற்கு விளக்கம் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? யா அல்லாஹ், உமர் சொல்வது உண்மையா? உமர் சொல்வது தேவையா? இது குர்ஆனுடைய சுன்னாவுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றால் எனக்கு விளக்கத்தை கொடு என்று அவர்கள் கேட்க அல்லாஹ்வால் விளக்கம் கொடுக்கப்பட்டு பிறகு சஹாபாக்களிலே நபியின் காலத்திலேயே குர்ஆனை மனப்பாடம் செய்து நபிக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டு நபியால் சான்று கொடுக்கப்பட்டவர் யார் என்பதை அடையாளம் கண்டு அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீங்கள் மனப்பாடம் செய்தது போன்று ஏன்? இவர் யார்? இவர் யாரிடத்திலே டிகிரி வாங்கியவர்? யாரிடத்திலே சர்டிபிகேட் வாங்கியவர்? அல்லாஹ் அக்பர். வஹி இறக்கப்பட்ட தூதரிடத்திலிருந்து இவர் சர்டிபிகேட் வாங்கப்பட்டவர். இவர் நபி ஹயாத்தாக இருக்கும் போதே நபியின் முன்னிலையிலே குர்ஆனை ஓதியவர். அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து யாரெல்லாம் காரிகளாக அறியப்பட்டு மிஞ்சி இருந்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இவர் ஓதுவதை சரிபார்த்து கொண்டு எப்படி நடக்கிறது ஏற்பாடு பாருங்கள். புரிகிறதா இல்லையா? இவர் ஓதுவதை அந்த காரிகள் ஓதுவதோடு சரிபார்த்து கொண்டு பிறகு யார் யாரிடமெல்லாம் எழுதப்பட்ட ஏடுகள் அது தோள்களாகவோ எலும்புகளாகவோ கற்களாகவோ இருந்தனவோ அவற்றையெல்லாம் கொண்டு வர வைத்து ஓதப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றனவா? எப்படி? ஓதப்பட்ட வசனங்கள் எல்லாம் அப்படியே எழுதப்பட்டும் இருக்கின்றனவா என்று ஆய்வு செய்து கொண்டிருந்த போது ஒரு வசனம் ஓதப்படுகிறது, எழுதப்பட்டதாக கிடைக்கவில்லை. எப்படி? சுப்ஹானல்லாஹ், எப்படி ஏற்படுகிறது பாருங்கள். விடவில்லை, தேடுகிறார்கள். கடைசியிலே ஒரு நபி தோழரிடத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டதாகவும் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து அந்த எழுதப்பட்டதை வாங்கி ஓதப்பட்டதும் எழுதப்பட்டதும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்ததற்கு பிறகு அடுத்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த குர்ஆனையும் எழுதுகிறார்கள். சாதாரண ஒரு ஏற்பாடா? யாரின் முன்னிலே எழுதுகிறார்கள்? அரபி மொழியை 7 ஆண்டுகள் அல்ல, இன்னும் பல ஆண்டுகள் படித்தாலும் கூட தடுமாறிக் கொண்டிருக்கின்ற நம் போன்ற மக்களின் முன்னிலையிலா? யாரின் முன்னிலையிலே? யாருடைய மொழி அரபியாக இருந்து அரபி மொழிய அவர்களிலிருந்து உருவானதோ? எப்படி? இன்றைக்கு உங்களுடைய தமிழ் மொழியில திருவள்ளுவரை என்ன சொல்வீர்கள்? அல்லது ஏதாவது அவருக்கு முன்னாலோ பின்னாலோ வந்த பெரிய தமிழ் கவிஞர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை என்ன சொல்வீர்கள்? இவர்களெல்லாம் இந்த மொழியிலே இப்படிப்பட்ட விற்பனர்கள் என்றால் அரபி மொழியை கொஞ்சமாவது படித்த ஒரு அரபி மொழியின் மாணவனுக்கு தெரியும். நபி தோழர்களும் அவர்களுடைய காலத்திலும் இருந்த அரபிகள் எப்பேற்பட்ட புலவர்கள், அறிஞர்கள், அரபி மொழியின் விற்பனர்கள் என்பதை இன்று உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற நபித்தோழர், ஷாயிரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் கவிஞர் என்று புனைப்பெயர் கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மஸ்ஜிதிலே அந்த தோழரை நிறுத்தி வைத்து நீங்கள் கவியால் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அப்படியே நின்ற இடத்திலிருந்தே கவிகளை பாடிக்கொண்டே இருப்பார். நின்ற இடத்திலிருந்து அப்படியே கவிகள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்வதெல்லாம் அப்படியே கவியாக விழுந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கவிகளின் ஆயிரக்கணக்கான தொகுப்புகளில்
உதாரணத்திற்கு சொல்கிறேன், இன்று யார் நாங்கள் மிகப்பெரிய குர்ஆன் ஹதீஸ் ஆய்வாளர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அல்லது மக்கள் நம்பி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் ஒரு 10 கவிதைகளை கொடுத்து 24 மணி நேரத்தையும் கொடுங்கள், அதற்குரிய சரியான அர்த்தத்தை எழுதி முடிக்க முடியாது. அவ்வளவு அகராதிகளின் தேவை உள்ளவர்களாக, டிக்ஷனரிகளின் தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள். இது யாருடைய நிலை? இது இன்றைய காலத்தில் உள்ள நம்முடைய நிலைமை. இது கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி மொழியிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், நினைவாற்றலிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், உச்சரிப்பிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். இன்று அலிஃப் பாவை கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுது. சொல்லி சொல்லி இன்னும் வர மாட்டேங்குது. 7 வருஷம் மதரசால முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்படி 7 வருஷம் மதரசால அரபி மதரசா அரபிக் காலேஜ்னு படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஐன் இன்ன வரைக்கும் சொல்ல வர மாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் வரல. இப்படிப்பட்டவர்கள் யாரின் மீது கை நீட்ட பார்க்கிறார்கள்? யாரின் மீது விரல் நீட்ட பார்க்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, வாருங்கள் விஷயத்திற்கு செல்வோம். நான் சொல்வது புரிகிறதா? விளங்கிக் கொண்டே வருகிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே குர்ஆனை ஒன்றிணைக்கிறார்கள், சேர்க்கிறார்கள், எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வருகிறார்கள். யாரின் முன்னிலையிலே? அவர்களை போன்று குர்ஆனை கற்றுத் தேர்ந்த காரிகள், சஹாபாக்களின் ஆலிம்களின் முன்னிலையிலே அங்கே குர்ஆன் எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்பட்ட குர்ஆனின் அடிப்படையில் பிறகு பல பிரதிகள் எடுக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது என்ன இங்கே கேள்வி? அந்த சஹாபாக்கள் நபியிடமிருந்து குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டு அதை மனப்பாடம் செய்து நபியின் முன்னிலையிலேயே எழுதியவர்கள். அப்படி எழுதும்போது எழுத்திலே தப்பு இருக்குமே ஆனால், தவறாக எழுதுவார்களே ஆனால், நபி அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், ஆனால் அல்லாஹ் அவர்கள் எழுதுவதை அறிந்தவனா இல்லையா? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், அல்லாஹ் சொல்கிறான், எழுதுகோலின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதுகிற இறை வசனங்களின் மீது சத்தியமாக. எதன் மீது சத்தியமாக? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், அல் கலம் பேனாவின் மீது, எழுதுகோலின் மீது சத்தியமாக. பிறகு எதன் மீது சத்தியமாக? அவர்கள் அந்த எழுதுகோலை கொண்டு எதை எழுதுகிறார்களோ, அதாவது வேத வசனங்கள், குர்ஆன் இறைவனுடைய வஹியை எழுதுகிறார்களோ அதன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது எழுதப்பட்ட அந்த வஹியை அல்லாஹ் பாதுகாக்காமல் விட்டுவிட்டானா? என்ன சொல்ல போகிறீர்கள்? குர்ஆன் ஓசை வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டது, ஓசை வடிவத்தில் தான் இறக்கப்பட்டது என்றால் எது தவறு? நபி அவர்கள் அதை எழுத சொன்னது தவறு என்று வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எழுதப்பட்டது அடிப்படை இல்லை என்று வரும். அப்படி எழுதப்பட்டது அடிப்படை இல்லை என்று சொன்னால் அடுத்து எது தவறு? எது தவறு என்று அவர் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்களின் முன்னிலையிலே குர்ஆனை எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்தார்களே, இதனால் தான் தவறு குர்ஆனிலே ஏற்பட்டது. எழுதாமல் மனப்பாடம் மட்டும் செய்யப்பட்டிருக்குமே ஆனால் குர்ஆனிலே தவறு வந்திருக்காது. எனவே அந்த சஹாபாக்கள் செய்தது தவறு, இந்த குர்ஆனை நம்பக்கூடாது என்று சொல்ல வேண்டியது வரும். அதைத்தான் இன்று பலர் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே, குர்ஆனிலே ஆய்வு என்ற பெயரிலே, குர்ஆனின் வரலாற்றை ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரிலே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்பம் இது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரிந்து சொன்னார்களோ, விபரீதத்தை அறிந்து சொன்னார்களோ, அல்லது வேறு எண்ணத்திலே சொன்னார்களோ, அல்லாஹு அலம். ஆனால் இந்த சொல்லின் ஆரம்பம் இது. இதனுடைய அடுத்த கட்டம் இதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போது என்ன? ஓசையை வைத்து எழுத்தை சரி செய்ய வேண்டும் என்ற அடுத்த ஒரு வாதத்தை பேசுகிறார்கள். எப்படி? ஓசையை வைத்து
எழுத்தை சரி செய்ய வேண்டுமா? எழுதப்பட்ட இந்த குர்ஆனை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத, சஹாபாக்கள் அங்கீகரிக்க, சஹாபாக்களை இதை பல நகல்கள் எடுத்துக்கொள்ள, பிறகு அவர்களிடமிருந்து தாபிஈன்கள் இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு பரவும் போது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காலத்திலும் திறமை வாய்ந்த மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் ஒவ்வொரு காலத்திலும் இந்த குர்ஆனை பரிசீலனை செய்து ஓதப்பட்டதோடு முந்திய மூலப்பிரதிகளோடு ஒத்து வருகிறதா என்று உலூமுல் குர்ஆன், குர்ஆனின் கல்விகள் என்று நமது முன்னோர்களால் எழுதப்பட்ட கோர்வை செய்யப்பட்ட நூல்களில் இருந்து அவற்றையெல்லாம் அப்படியே ஆய்வு செய்து இதை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஒரு கூட்டம் என்ன சொல்கிறது? இந்த குர்ஆன் எழுத்து வடிவத்திலே உள்ள இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதல்ல, ஓசை வடிவத்தில் உள்ளதுதான் பாதுகாக்கப்பட்டது. ஓசை வடிவத்தில் உள்ளதுதான் பாதுகாக்கப்பட்டது. எழுத்து வடிவத்திலே உள்ள இந்த குர்ஆனிலே கணக்கில் அடங்காத தவறுகள் இருக்கின்றனவா? இப்படி சொல்கிறார்கள். சில தவறுகளை உதாரணத்திற்கு நாம் நமது தமிழாக்கத்திலே கொடுத்திருக்கிறோம். இப்படி கணக்கில் அடங்காத தவறுகள் என்றால் சுருக்கமாக ஒரு வார்த்தையிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மறுபக்கம் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா இல்லையா? மறுபக்கம் இல்லாத ஒரு வாக்கியம் இருக்கவே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைத்தான் பேசுவார்கள் என்றால் அதனுடைய மறுபக்கம் என்ன? பொய்யே பேச மாட்டார்கள். சரியா இல்லையா? இவன் பொய்யன் என்றால் இவன் உண்மை பேச மாட்டான் என்பது அதனுடைய மறுபக்கம். அப்ப சஹாபாக்கள் குர்ஆனிலே எண்ணிலடங்காத எழுத்து பிழைகள் இருக்கின்றன என்றால் நீங்கள் இப்படித்தான் சொல்ல வருகிறீர்கள். அதாவது சஹாபாக்கள் குர்ஆனை எழுதும் போது எழுத தெரியாமல் நிறைய பிழை செய்து விட்டார்கள் என்று. வாசகம் என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? புரியல உங்களுக்கு? குர்ஆனிலே மூல பிரதியிலிருந்து இன்று வரை எழுதப்பட்டதிலே அநேக பிழைகள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தை எடுங்களேன். சரிந்தா இருக்கு ஒரு புத்தகம் போதும். இந்த புத்தகம் உதாரணத்துக்கு, இந்த புத்தகத்திலே இப்போ இது ஒருத்தர் கையால் எழுதின புத்தகம்னு வச்சுக்கோங்க. கையால் உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு அம்ருன்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அம்ரு என்பவர் இந்த புத்தகத்தை கையால் எழுதியிருக்கிறார். இப்போ ஒருத்தர் படித்து பார்த்துட்டு இதில் நிறைய எக்கச்சக்கமாக எழுத்து பிழைகள் இருக்கின்றன, இதில் நிறைய எழுத்து பிழைகள், துணைக்கால காணோம், அல்லது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி சின்ன நாவா பெரிய நாவா 2 சுழியா 3 சுழியா இப்படியெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான எழுத்து பிழைகள் இருக்கின்றன என்று சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த கருத்து என்ன? இதை எழுதியவர் மொழி வளம் இல்லாதவர், இதை எழுதியவர் மொழி தெரியாதவர், இதை எழுதியவர் எழுத தெரியாதவர், இதை எழுதியவருக்கு சரி எது தவறு எது என்று தெரியவில்லை, இதை எழுதியவர் மொழியின் அறிவிலே குறைவானவர். முடிஞ்சா இதான சொல்ல முடியுங்க? பேச மட்டும்தான். உதாரணத்துக்கு நல்ல பேசுவாரு, எழுத தெரியாது. அப்ப அரபுகள் உம்மி சமுதாயம் என்றால் அவர்களில் எல்லோருமே எழுத தெரியாதவர்களா, எழுத தெரிந்தவர்களும் இருந்தார்களா? கேள்வி புரியுதா? அவர்கள் எல்லோருமே எழுத தெரியாதவர்களா? உம்மி என்றால் எழுத தெரிந்தவர்களும் அவர்களில் இருந்தார்களா? வரலாறு என்ன சொல்கிறது? உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். பத்ர் யுத்தத்திலே முஷ்ரிக்குகள் கைது செய்யப்பட்டார்கள். நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? எழுத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் அறிவு இல்லாமல் எப்படியோ எழுதிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓதுறது கரெக்டாக ஓதுறாங்க. இன்னைக்கு நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியதான் எழுத்துக்களை. 1400 வருடத்திற்கு பிறகு, குர்ஆன் இறக்கப்பட்ட 1400 ஆண்டுகளுக்கு பிறகு குர்ஆனின் எழுத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இவர்களை உருவாக்கி இருக்கிறான். அடுத்த வார்த்தை என்ன? வாதம் என்ன? இந்த வாதத்திற்குள் அடுத்த வாதம் என்ன மறைந்திருக்கிறது? அவர்களுக்கெல்லாம் குர்ஆனினுடைய எழுத்து பிழைகள் தெரியவில்லை, குர்ஆன் எழுதக்கூடிய முறை தெரியவில்லை. நாங்கள் குர்ஆன் எழுதக்கூடிய முறையை எப்படி 6 மாசத்துல ஆலிமாயிட்டு, இப்படி 6 மாசத்திலே ஆலிமாகிவிட்டு
பரம்பரை அரபிகளை, அரபி மொழியின் புலவர்களை அவர்கள் எழுதியதிலே குறை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் இங்கே என்ன நிலைமை? குர்ஆனிலே எழுத்துப்பிழை என்றால் அதை எழுதிய சஹாபாக்கள் எழுத தெரியாமல் எழுதிவிட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்குண்டான அந்த அறிஞர்களை அங்கே வைக்கவில்லை என்றுதானே பொருள். அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த காலத்தில் எழுத்து முறையெல்லாம் அப்படி உருவாகி டெவலப் ஆகி இல்லை, இந்த காலத்தில் டெவலப் ஆகிருக்கிற மாதிரி. என்ன டெவலப் ஆனிச்சு இந்த காலத்தில்? மொழி என்பது பழமைதான் டெவலப், சரியா இல்லையா? மொழி என்பது எது பழமையோ அதுதான் சரி. மொழியிலே புதுமை என்றால் நீங்கள் மொழியை சிதைத்திருக்கிறீர்கள் என்று பொருள். மெட்ராஸ் தமிழ் மாதிரி. எப்படி நம்ம பேசுற இந்த கலோக்கியல் தமிழ் மாதிரி என்ன? இது என்ன தமிழா? இது பல மொழிகள் கலந்து மொழி வளம் குறைந்து மக்கள் மொழியை சிதைத்து தான் பேசுவதை அடுத்து மொழி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. ஒருத்தர் தமிழை உருப்படியா பேசி பார்க்க முடியுமா? அத்தனை ஆங்கில வார்த்தைகள், அடுத்த வார்த்தைகள், அடுத்த வார்த்தைகள். இப்படி என்ன நிலைமை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அங்கே எழுத்து வளம் இல்லை என்று சொல்கிறார்களே, எல்லா மக்களிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார்களா அல்லது பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லை என்று சொல்கிறார்களா? பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அது சரி, அப்படித்தான் அரபுகள் இருந்தார்கள். ஆனால் அதிலே சிலர் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுத்தை கற்றுக்கொண்டு கற்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் பத்ர் போரிலே கைது செய்யப்பட்ட போதுதான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, மொழி என்ன இன்று பேசுகிறார்கள், நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கவிகளை எல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று மட்டரகமாக பேசுகிறார்கள். அரபி மொழியின் அகராதி எங்களுக்கு தேவையில்லை, அரபி மொழியின் அடிப்படையாக உள்ள அரபிகளின் கவிகள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பார்ப்போம், அப்படியே புரிந்து கொள்ளும். அடுத்து என்ன நடக்க போதோ, என்னென்னலாம் சொல்ல போறாங்களோ. மொழியின் ஆதாரம் என்னங்க? அதாவது இந்த டிக்ஷனரிலாம் எழுதுறாங்கல்ல, ஒவ்வொரு மொழியிலையும் எதை ஆதாரமாக வைத்து எழுதுவார்கள்? ஒவ்வொரு மொழியிலையும் அகராதி எழுதும் போது எதை ஆதாரமாக வைத்து எழுதுவார்கள்? முந்திய காலத்தினுடைய அறிஞர்களின், கவிஞர்களின் கவிகளை கொண்டும் அவர்களின் கட்டுரைகளை கொண்டும் தான் எதை எழுதுவார்கள்? நான் சொல்றது தப்பா இல்லையா? சரியா இல்லையா? டிக்ஷனரிகளை எழுதுவார்கள். ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் கவியில் இந்த வார்த்தை என்னென்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இலக்கிய படைப்புகளில் என்னென்ன வார்த்தைகளில் இந்த வார்த்தை என்னென்ன அர்த்தங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்த்து ஒரு வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தங்களை எழுதுவார்கள். புரியுதுங்களா இல்லையா? அப்ப குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலே குர்ஆனுடைய அர்த்தங்களை அரபு காலத்தினுடைய கவிஞர்களின் கவிகளிலிருந்து சஹாபாக்கள் போதித்தார்கள், தாபிஈன்கள் போதித்தார்கள். எனவேதான் இன்று வரை குர்ஆனுடைய அரபி பதத்திற்கு எங்கேயாவது அர்த்தம் செய்வதிலே 2-3 கருத்துகள் வருமே, ஆனால் அந்த அரபி பதங்களுக்கு முந்திய ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலத்திலே கவிகளிலே என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை அங்கே பதிவு செய்திருப்பார்கள். இது பின்னாடி வந்தவர்கள் செய்தது மட்டுமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சூரா அன்-நஹ்லில் வரக்கூடிய ஒரு வசனம், அவ் யஅஹுதுஹும் அலா தஹவ்வுஃபின், அவர்களை தஹவ்வுஃபின் அடிப்படையில் நான் பிடித்து விடுவேன் என்பதை பயமற்றிருக்கிறீர்களா? தஹவ்வுஃப் என்ற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? தஹவ்வுஃப் என்ற ஒரு வார்த்தை. இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த தஹவ்வுஃப் என்ற பதம் குர்ஆனிலே என்ன அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்தித்த போது அவர்களுக்கு அர்த்தம் புலப்படவில்லை. தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது ஒரு தோழர் என்ன சொன்னார்? தஹவ்வுஃப் என்னுடைய மூலச்சொல் காஃப யகாஃபு என்பதிலிருந்து தஹவ்வஃப தஅல்லம தஃஅல உடைய வஸன். காஃப என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆனிலே பல இடங்களில் இருக்கும் காஃபூனி
என்னை பயப்படுங்கள். எப்படி? ஹாஃப யகாஃபு என்றால் பயப்படுதல், அதிலிருந்து தஹவ்வுஃப், இதை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டால் பயம் என்று அர்த்தம் வரும். இங்கே பயம் என்று வைத்தால் பொருத்தமாக இல்லையே, என்ன அர்த்தமாக இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழர்களிடத்தில் கேட்கும்போது அப்போது ஒருவர் சொல்கிறார், அலா தஹவ்வுஃபின் ஐ அலா தஅخுரின். என்ன அர்த்தம் சொல்கிறார்? அலா தஅخுரின். உமர் அவர்கள் கேட்டார்கள், தஹவ்வுஃப் என்பதற்கும் தஅخுர் என்பதற்கும் என்ன சம்பந்தம்? தஅخுர் என்று சொன்னால் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தாமதித்து என்று பொருள். புரியுதா? இதுக்கு விளக்கம் சொல்லு, இதுக்கு ஆதாரம் சொல்லு என்று கேட்டவுடன் உடனடியாக அந்த தோழர் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய கவிதையை ஓதி காட்டுகிறார். சூரா அன்-நஹ்லுடைய 47வது வசனம், 16வது அத்தியாயத்தின் 47வது வசனம். وقال سعيد بن المسيب بينما عمر رضي الله عنه على المنبر قال أيها الناس ما تقولون في قول الله عز وجل أو يأخذهم على تخوف. உமர் அவர்கள் மிம்பரிலே ஏறிக்கொண்டு கேட்கிறார்கள், மக்களே, இந்த சூரா அன்-நஹ்லுடைய 16வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அவு யஹுதஹும் அலா தஹவ்வுஃபின் என்று, இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீர்கள்? உமர் அவர்களுடைய பண்பு அது. உபையை கூப்பிட்டு கேட்பார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு கேட்பார்கள், ஏன் தன் மகளிடத்திலே கேட்பார்கள். யாரிடத்திலே? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே. ஃபஸகத அன்னாஸ், மக்கள் எல்லாம் பேசவில்லை. ஃபகால ஷைኹம் மின் பனி ஹுதைலின், பனு ஹுதைல் என்ற அரபியின் பிரசித்தி பெற்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு வயது முதிர்ந்தவர், வயசானவர். புரியுதுங்களா இல்லையா? கிராமத்தில் வயசானவங்க இருப்பாங்க, அவர்களுடைய மொழி தான் ரொம்ப சரியான மொழியா இருக்கும். புரியுதுங்களா? அவர்களுக்கு தெரிந்த கவிதைகள் இன்று பலருக்கு தெரியாது. அந்த வயசானவர் எழுந்து, ஹிய லுகத்துனா யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த அலா தஹவ்வுஃப் என்பது குர்ஆனிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற அரபி அர்த்தத்திலே, அரபி வார்த்தையின் கருத்தின் அடிப்படையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது, இது எங்கள் மொழி என்று சொன்னார்கள். அத்தஹவ்வுஃபு அத்தனக்குசு. فخرج رجل فقال يا فلان ما فعل دينك قال تخوفته أي تنقصته فرجع فأخبر عمر فقال أتعرف العرب ذلك في أشعارهم. அப்ப கேக்குறாங்க, தஹவ்வுஃப் என்பதற்கு தனக்குஸ், கொஞ்சம் 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 விட்டு விட்டு என்று அர்த்தம் சொல்கிறீர்களே, இதை அரபுகள் அவர்களின் கவிதைகளிலே பயன்படுத்தி இருக்கிறார்களா, தெரிந்து வைத்திருக்கிறார்களா என்று கேட்டபோது கால நஅம், தெரிந்து வைத்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். கால ஷாயிருனா அபு கபீரின் அல் ஹுதலி, எங்களின் அந்த ஹுதைல் குடும்பத்தைச் சேர்ந்த கவிஞர்களிலேயே பெரிய கவிஞராகிய அபு கபீர் என்பவர் இந்த வார்த்தையை தனது கவிதையிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்று தஹவ்வஃபர் ரஜுலு மின்ஹா என்று அந்த அரபி வாசகத்தை, அரபி கவிதை, அவர் படித்த அரபி கவிதையை ஓதி காட்டுகிறார். இந்த இடத்திலே தஹவ்வுஃப் என்பது இன்ன அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உமர் அவர்களே என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே என்ன பிரச்சனை? என்ன இப்போது அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய ஷிஅர் என்பதை அதிலிருந்து நேர்வழிக்காக நாம் படிக்கவில்லை. எதற்காக படிக்கிறோம்? அரபி மொழியின் இலக்கணம், அந்த மொழியில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டு அந்த மொழி உடையவர்களை சேலஞ்சு செய்கிறது, அவர்களிடத்தில் இது சவால் விடுகிறது, இது போன்ற மொழி, இது போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே படிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள், எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களை எழுத கற்றுக் கொடுக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரிலே கைது செய்யப்பட்ட கைதிகளுக்கு கட்டளையிட்டு அவர்கள் சஹாபாக்களின் மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப எழுதவே அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாதா? எப்படியெல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்களாம், தப்பு தப்பா எழுதிட்டு போயிட்டாங்களாம், எவ்வளவு தப்பு எழுதிட்டாங்களாம், கணக்கிட முடியாத அளவுக்கு தப்போடு எழுதி விட்டார்களாம். வார்த்தைகளா இவையெல்லாம்?
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இப்போ என்ன அடுத்து என்ன கட்டம்? அப்ப குர்ஆனுடைய எழுத்து வடிவம் பாதுகாக்கப்படவில்லை என்று இவர்கள் எங்கிருந்து கண்டுபிடிக்கிறார்கள்? இன்டர்நெட்டுடைய சில வெப்பேஜ்களில் இருந்து. யாருடைய வெப்பேஜ்கள்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆனுடைய எழுத்து வடிவம் நம்பகத்தகுந்தது அல்ல, அதிலே நிறைய இலக்கண எழுத்து பிழைகள் இருக்கின்றன என்று இவர்கள் இன்று எழுதி பார்க்கக்கூடிய அரபியை வைத்துக்கொண்டு முந்தைய காலத்து அரபியின் அந்த எழுத்து முறையை குறை சொல்லி அவர்கள் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதை டவுன்லோட் செய்து பிரிண்ட் செய்து வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள்? குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்கிறது என்று. அப்ப அடுத்த வார்த்தை என்ன? இதற்கு என்ன பொருள்? குர்ஆனை ஒன்று சேர்த்த சஹாபாக்கள், குர்ஆனை ஒன்று சேர்த்த சஹாபாக்கள் கவனக்குறைவோடு இருந்தார்கள், அல்லது எழுத தெரியாமல் இருந்தார்கள், எழுத்து அறிவில்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போது அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களின் நம்பகத்தன்மையை அவர்களது அறிவிலே குறை சொல்லிவிட்டால், அவர்களது அறிவை மட்டம் தட்டிவிட்டால் அடுத்து குர்ஆனுடைய நம்பகத்தன்மையை அப்படியே எடுத்து விடலாம். அப்ப இந்த எழுதப்பட்ட குர்ஆனின் மீதுள்ள நம்பிக்கையை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டால், அப்ப இனிமே யார் எடுத்து படித்தாலும் எந்த வசனமா இருந்தாலும் இது கரெக்டாக தான் எழுதியிருக்காங்களா தப்பாக தான் எழுதியிருக்காங்களா அடுத்ததானே வரும். என்ன சொல்றாங்க? நாங்க கொஞ்சம் உதாரணத்துக்கு எழுதியிருக்கிறோமா, நாங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறார்கள், உதாரணத்திற்கு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அன்னன்னைக்கு ராத்திரியில் உட்காந்து நாங்கள் சிந்திச்சு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்படி இன்னைக்கு போய் பேச போனா இப்படி ஒரு எழுத்துப்பிழை, நாளைக்கு போய் பேச போனா எழுத்துப்பிழை. என்னங்க அது எக்கச்சக்கமா இருக்குங்க எழுத்துப்பிழை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நாம் இங்கே எழுவதற்குள் ஒரு விஷயத்தை தெரிந்து செல்ல வேண்டும். அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத, அதை சஹாபாக்கள் எல்லாம் பார்க்க, அந்த இல்மு உள்ளவர்கள் யாருக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டு குர்ஆன் மனப்பாடம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டதோ, யார் உயிராக இருக்கும் போதே, அதாவது வஹி உடையவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களெல்லாம் குர்ஆனை கற்றவர்கள், இவர்களிடத்திலிருந்து குர்ஆனை படியுங்கள் என்று சான்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சும்மா இல்லை. எப்படி? இவர்களிடத்திலிருந்து குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று சான்று சொல்லிவிட்டு சென்ற மக்கள் குர்ஆன் எழுதுவதிலே தவறு செய்து விட்டார்கள் என்றால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மூல பிரதியிலே இவர்கள் இப்போது குறை காண்கிறார்கள், மூல பிரதியிலே குறை காணுகிறார்கள். அதற்கு பிறகு இப்போது அடுத்து இவர்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இனி எங்கள் ஜமாத்துக்கு எப்படி தனி தர்ஜமா என்று ஒன்றை வெளியிட்டோமோ, அடுத்து எங்கள் ஜமாத்துக்கு இனி அரபியினுடைய புதிய டெக்ஸ்ட் குர்ஆன். புரியுதா இல்லையா? புரியல. குர்ஆன் தர்ஜமா என்பது என்ன? பொதுவானது. பொதுவானதா இல்லையா? சொல்லுங்க. குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் என்பது பொதுவானது. அதாவது மொழி வளமும் மொழி அறிவும் அந்த மொழியின் திறமையும் அந்த மொழியின் புலமையும் கொண்டவர் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பார். அதுவும் சின்ன புத்தகம் இருக்குது, கொஞ்சம் பெரிய புத்தகம் இருக்குது, இலக்கிய புத்தகமும் இருக்கிறது. இப்போ சின்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா புத்தகத்தை ஒரு கதை புக் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு காமிக்ஸ் புக்ஸ் இருக்குது, அல்லது சிறு கதைகள்னு புக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கிலீஷ் மொழியில் இருக்குது, சிறு கதைகள்னு ஒரு புக் இருக்குது. இந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வரணும். இந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வரணும். இப்போ ஒரு +2 இங்கிலீஷ் மீடியம் படித்த பையன், தமிழும் நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட படித்த பையன் என்ன செஞ்சிடலாம்? இதை தமிழில் கொண்டு வரலாம். ஒரு 10 பக்கம் 20 பக்கம். அது இந்த காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கணும். அதுவும் அந்த சிறுகதை என்பது 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷில் எழுதப்பட்ட சிறுகதையை இன்றைக்கு +2 படிக்கிறவன் தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. சரியா இல்லையா? சரிங்க. இது ஆங்கிலத்தில் ரொம்ப புலமை பெற்ற ஒருத்தர் இருந்தார். அவருடைய கட்டுரைகளை, அவருடைய நாடகங்களை தமிழில் கொண்டு வரணும். +2 படித்த இங்கிலீஷ் மாணவனால் முடியுமா?
+2 படிச்ச இங்கிலீஷ் மாணவனால அதை தமிழ்ல கொண்டு வர முடியுமா? அப்படியே அந்த கருத்து பிரதிபலிக்கும் விதமாக முடியும். ஒரு சாதாரணமா 100 வருஷத்துல 200 வருஷத்துல 500 வருஷத்துல இந்த மொழிகள்ல எந்த மொழி? இதெல்லாம் ஒரு சாதாரண மொழி. அல்லாஹு தஆலா எந்த மொழியை தனது கலாமுக்காக தேர்ந்தெடுத்தானோ, பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபி மொழி என்று, அந்த மொழியிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இறை வேதமாக இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மொழி திறமை தேவை, எப்படிப்பட்ட ஆய்வு தேவை? இதை வேறு மொழிகளிலே தமிழாக்கம் செய்தவர்கள் கூட யாருமே 6 மாசத்துல தமிழாக்கம் செஞ்சதா எங்கேயுமே 6 மாசத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சதா எங்கேயுமே வரலாறு கிடையாதுங்க. எப்படி? வேறு எந்த மொழிகளிலும் பார்சி இருக்கிறது, உருது இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது, இப்படி எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. பல ஆண்டுகள் எழுதி பிறகு பல அறிஞர்களிடத்திலே ஒப்பு பார்த்து மீண்டும் மீண்டும் பரிசீலனை செய்து மீண்டும் மீண்டும் திருத்தம் செய்து அதற்கு பிறகுதான் வெளியிட்டிருக்கிறார்களே தவிர எந்த மொழியிலையும் எடுத்த எடுப்பிலேயே 6 மாசத்துல குர்ஆனுக்கு தர்ஜுமா போட்டதா வரலாறு இருக்காது. நம்ம நாட்டுடைய நம்ம மொழியில இன்றைய காலத்தில் சிலருடைய அந்த வேலையை தவிர. புரியுதா உங்களுக்கு? அப்ப செய்யப்பட்ட அந்த மொழியாக்கம் என்பது அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் பொதுவா இருக்கணுமா இல்லையா? அப்படிதானே? கருத்துகளுக்கு அப்பாற்பட்டு சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஆனா இன்று எப்படி இருக்கிறது? இந்த மொழியாக்கம் எங்கள் ஜமாத்துக்கு, எங்கள் கொள்கையை சார்ந்தவர்களுக்கு. அப்படித்தானே? எதையாவது வேறு தர்ஜுமாவை படிப்பார்களா? வேறு தர்ஜுமாவை அங்கீகரிப்பார்களா? அப்ப நீங்கள் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு பிறகு அந்த கொள்கைக்கு குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் முரண்பட்டு இருக்கிறது, ஏற்கனவே வந்த தமிழாக்கங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை மறுக்கின்றது என்ற நிலைமை வந்தவுடன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா மக்கள் பார்ப்பாங்க, குர்ஆன் நீங்க சொல்றீங்க, குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுறீங்க, ஆனா ஆயத்துக்கு அர்த்தத்தை பார்த்தா அப்படி இல்லையே அப்படிங்கிற நிலைமை வந்தவுடன் இனிமே இப்படியே விட்டா நம்ம வியாபாரம், நம்ம கொள்கையை பரப்ப முடியாது என்றவுடன் இனிமே குர்ஆனுக்கு நாம் நமக்கென ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வந்துவிட்டு அந்த மொழிபெயர்ப்பு தான் சரியான மொழிபெயர்ப்பு. இந்த அரபி குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கெல்லாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாமே எப்படி என்று ஆயி இதுதான் தமிழாக்கம் எங்களுக்கு. எப்படிங்க? எங்களுக்கு இதுதான் தமிழாக்கம் என்று பிரிந்து விட்டார்கள். சரிங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். தமிழ் மொழிபெயர்ப்புல தான் பிரிஞ்சு போனீங்க. எப்படி? சரி, ஏதோ உங்க கொள்கை, நீங்க தமிழாக்கம் செஞ்சீங்க, நீங்க புரிஞ்சீங்க, போனீங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய வேதத்தையாவது விட்டு வைத்திருக்க வேண்டியது தானே? அல்லாஹ்வுடைய வேதத்தையாவது விட்டு வைத்திருக்க வேண்டியது தானே? அந்த தமிழாக்கத்திலே எதற்கும் ஒரு வாசலை திறந்து வைத்து விட்டீர்கள். நாளை ஒரு புதிய குர்ஆனை அச்சடித்துக் கொண்டு இலக்கண இலக்கிய பிழை இல்லாமல் எழுத்துக்களை எழுதுவதின் சட்ட முறைப்படி நாங்கள் ஆய்வு செய்து எழுதப்பட்ட குர்ஆன் இது எங்களுக்குள்ளது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு வாசலை அல்லவா உங்கள் தர்ஜுமாவிலே திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கிறீர்கள். படிச்சு பார்த்திருக்கிறீர்களா? குர்ஆன் எழுதுவதிலே எழுத்து பிழைகள், குர்ஆனை ஒன்று சேர்ப்பதிலே ஏற்பட்ட பிழைகள், குர்ஆன் எழுதப்பட்ட முறையிலே ஏற்பட்ட இலக்கண பிழைகள், எழுத்து பிழைகள், உச்சரிப்புக்கு மாற்றமான வாக்கிய எழுத்து பிழைகள், தேவையில்லாத எழுத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்ப என்ன ஆயிடும்? அடுத்து யூதர்களுக்கு இருப்பதை போன்று கிறிஸ்தவர்களுக்கு இருப்பதை போன்று 2 வேதங்கள் ஆகுமா இல்லையா? அடுத்த தலைமுறையிலே தங்களை நம்பி இருக்கின்ற அத்தனை மக்களையும், அத்தனை மக்களுக்கு பேச்சின் ரீதியாக பதிவு செய்யப்பட்ட சீடிகளின் வழியாக இந்த குர்ஆன் இதிலே எழுத்துப்பிழை இருக்கிறது என்பதை நம்புங்கள் என்று உறுதி செய்து விட்டார்கள், நம்புகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவரும், அவர்களுடைய ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும். அதற்கு பிறகு அடுத்து என்ன சொல்வார்கள்? அண்ணே,
இப்போ இந்த குரான்லாம் எழுத்துப்பிழை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, தர்ஜமால எங்களுக்கு ஒரு கரெக்டான தர்ஜமாவை கொடுத்த மாதிரி குரானில் ஒரு கரெக்டான குரானை கொடுத்துருங்க, பிரச்சனை முடிஞ்சிருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இயற்கையா இல்லையா? அப்ப இது எங்களுக்குள்ள குரான், இது எங்களுக்குள்ள குரான். இந்த குரானை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த குரானை எழுதப்பட்டிருக்கிற இப்போது நாம் பயன்படுத்துகிற குரானை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்லங்க, சொல்லியும் விட்டார்கள். குரான் எழுதப்பட்ட விதத்திலே, அந்த மூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அமைப்பிலே இன்று உலகளாவிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான எழுத்து வடிவங்கள். ஒன்று என்ன? அதற்கு முன்பு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மீண்டும் குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட போதும், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குர்ஆனை ஒன்று திரட்டிய போதும் எப்படி இருந்தது என்றால், உதாரணத்திற்கு சரி இப்படி சொல்லுவோம், இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இப்ப இந்த குறிகள் இருக்காது, புள்ளிகளும் இருக்காது. இப்ப பா என்றால் கீழே புள்ளி, ஃபா என்றால் மேலே புள்ளி, காஃப் என்றால் மேலே 2 புள்ளி என்பதெல்லாம் இருக்காது. அவர்களுக்கு அந்த எழுத்தின் வடிவத்தை பார்த்தாலே போதும், அந்த வாசகத்தை பார்த்தாலே போதும், எங்கே ஃபா சொல்ல வேண்டும், எங்கே காஃப் சொல்ல வேண்டும், எங்கே யா எங்கே பா என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு புலமை படைத்தவர்கள். சொல்வது புரியுதுங்களா இல்லையா? எனவே அவர்களுக்கு அந்த தேவையெல்லாம் இருக்கவில்லை. பிறகு ஒரு 60 ஆண்டுகள் கழித்து அஜமிகளும் அரபுக்குள் புகும்போது அவர்களுக்கு அந்த தேவை ஏற்பட்டு தவறாக படிக்க ஆரம்பிக்கப்பட்ட போதுதான் புள்ளிகள் போடப்படுகின்றன, குறிகள் போடப்படுகின்றன. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இருக்கா? இதான் வடிவம். இப்ப இதை காஃப் என்று சொல்ல வேண்டும். எப்படி? காஃப் என்று. இப்ப நமக்கு 2 புள்ளி வச்சிருக்கிறாங்க. 2 புள்ளி வச்சதுக்கு பிறகு இதை காஃப் என்று சொல்கிறார்கள். அரபி மொழியின் பல பகுதிகளில் இப்படி பயன்படுத்தப்படும் போது இன்னும் பல பகுதிகளில் இந்த காஃபை மேலே 2 புள்ளிகள் வைக்காமல் மேலே 1 புள்ளி வைத்து காஃப் என்று சொல்வார்கள். சரியா? அப்ப உடனே உங்களுக்கு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் சொல்லுங்க? ஃபாவோட குழப்பமாகி போயிடுமே, ஃபாவுக்கு மேல 1 புள்ளி ஆச்சு அப்படின்னு கேள்வி வரும்போது அங்கே என்ன விளக்கம் என்றால், அவங்க ஃபாவுக்கு மேல புள்ளி வைக்க மாட்டாங்க, கீழே 1 புள்ளி வச்சிருப்பாங்க. புரியுதா இல்லையா? அப்ப ஒரு சின்ன அரை வட்டம் இப்படி எழுதி எழுத்தை இப்படி கீழே கொண்டு வரும் பொழுது நமது வழக்கத்திலே காஃபுக்கு மேலே 2 புள்ளிகள், அவர்களுக்கு காஃபுக்கு மேலே 1 புள்ளி, நமக்கு ஃபாவிற்கு மேலே 1 புள்ளி, அவர்களுக்கு கீழே 1 புள்ளி. ஆனா ஃபா தான் இது. இது முரண்பாடா? எங்க முரண்பாடா இது? இப்ப உதாரணத்திற்கு யாராவது ஒரு அறிவாளி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் மௌலவின்னு எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னா, இப்படி எழுதுவாங்க. மௌலவின்னு சொல்றதுக்கு 3 எழுத்து இருக்கும். புரியுது? அந்த காலத்தில் மௌலவி என்று எழுதும் போது இப்படித்தான் எழுதுவாங்க. ஆனா இந்த காலத்தில் யாருமே அப்படி எழுதுறது இல்லை. இப்ப தமிழ்ல எப்படி எழுதுறாங்க? மானா போட்டு இவ்வன்னா போட்டு லானா போட்டு வீணா போடுறாங்க. முடிஞ்சா? இதுவும் மௌலவிதா, இதுவும் மௌலவிதா. முரண்பாடா இது? முரண்பாடா இது? இது முரண்பாடு அல்ல, இது குழப்பம் அல்ல, இது எழுத்தின் வடிவம். இதுவும் சரி, இதுவும் சரி. முந்தைய காலத்தில் நை அப்படின்னு எழுதும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு மயில் மாதிரி இப்படி போட்டு இப்படி வளைச்சி வந்து இப்படி எழுதுவாங்க. சரியா? இப்ப இப்படி எழுதுவாங்களா? எழுதுவாங்களா? இப்ப என்ன செய்யறாங்க? இப்படி போட்டு இப்படி போட்டா நை.
இப்போ முந்தைய காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அச்சடிக்கப்பட்ட புத்தகத்திலே நையின்னு இப்படி இருக்குது. இன்னைக்கு நம்ம அம்மாரு போய் அல்ஹிரா ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து இப்போ நையின்னு இப்படித்தானே எங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கு, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அத்தா காலத்தில் உள்ள ஒரு புத்தகத்தை வச்சுருக்கிறீங்க, அதை எடுத்து பார்த்துட்டு அத்தா இது என்னத்தா எல்லாம் தப்பாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள், இது 1946 வெளியிட்ட தர்ஜுமா. எப்போ? 1946 அப்போ எழுதப்பட்ட, அதாவது 1926 எழுத ஆரம்பிச்சுட்டு கடைசியில் 46 தான் அதை முதல்ல வெளியிடுறாங்க. 27 ஒரு தடவை வெளியிட்டாங்க. அது எழுத ஆரம்பிச்சது 1900 எழுத ஆரம்பிச்சது. 10 வருஷம் கழிச்சு முதல்ல 2 ஜுஸுவை மட்டும் வெளியிடுறாங்க. சரி, இப்போ இதை பார்த்துட்டு இன்றைக்கு தமிழ் பாட புத்தகத்தை படிக்கிற ஒருத்தன் வீட்டில் உள்ள இதை பார்த்துட்டு அப்பா எல்லாமே தப்பா இருக்குன்னு சொன்னா யாருடைய விளக்க குறைவு இது? இங்க பாருங்க, யாருடைய விளக்க இதெல்லாம் எப்படி இருக்கும்? முன்னாடி இப்ப 70க்கு பிறகு 1970க்கு பிறகு தமிழ் எழுத்தின் வடிவத்திலே பலவிதமான மாற்றங்கள் வந்துவிட்டன. அரபி மொழியில் அப்படித்தான். எப்படி? குர்ஆன் எழுதும் போது பண்டைய அந்த காலத்து அரபிகளிடத்தில் இருந்த எழுத்து முறைகளும் பிறகு இஸ்லாம் பரவியதற்கு பிறகு பல மொழி பேசுபவர்களும் அரபிக்குள் நுழைந்த போது அவர்கள் இலகுவாக அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்ட வடிவம் என்பது வேறு. இப்ப இதை படித்து கொண்டு சஹாபாக்கள் எழுதிய அந்த குர்ஆனின் எழுத்து வடிவத்தை குறை சொல்லி அது நம்பிக்கையற்றது, அதிலே பலவிதமான குறைகள் இருக்கின்றன என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்ப அடுத்து என்ன நிலை? இனி யாரெல்லாம் குர்ஆன் வாங்கி அவங்க படிக்கிறாங்களோ இது தப்பா எழுதியிருப்பாங்களோ வந்துருமா இல்லையா சிந்தனை? என்ன சொல்லிட்டாங்க அப்படித்தான். நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் என்று சொன்னா, அப்ப அரபியிலே 2 விதமான எழுத்துகள் அரபு நாட்டை 2ஆக பிரித்தால் அப்படித்தான் இருக்கிறது. ஒன்று என்ன? சவுதி அரேபியா, அதை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், நம்மை போன்ற அஜமிகள். இன்னொன்று என்ன? அரபு நாட்டின் இன்னொரு பகுதி ஆப்பிரிக்கா நாட்டிலே உள்ள அரபு நாடுகள், ஏசிய நாட்டிலே உள்ள அரபு நாடுகள். இன்னொன்று என்ன? ஆப்பிரிக்கா நாட்டிலே உள்ள அரபு நாடுகள், எகிப்து, சூடான், அல்ஜீரியா, துனிசியா, மராகேஷ், மகரிப், லிபியா, இந்த நாடுகள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி காட்டின, நாம காஃப மேல 2 புள்ளி போட்டு எழுதுவோம், அவங்க மேல 1 புள்ளி போட்டு எழுதுவாங்க. ஃபாவை நம்ம மேல 1 புள்ளி போட்டு எழுதுவோம், அவங்க கீழே 1 புள்ளி போட்டு எழுதுவாங்க. 2 ஃபா தான், 2 காஃப் தான். என்ன தெரியுமா செய்திருக்கிறார்கள்? அந்த அரபு பகுதியில் இருக்கின்ற அந்த குர்ஆனை கையில் எடுத்து இப்படி தூக்கி போட்டு இதை குர்ஆனே நாங்க ஏத்துக்க மாட்டோம். இப்படி இது குர்ஆனே கிடையாது, இது யூத கைகூலியில் செய்த வேலை, இது யூதர்கள் உருவாக்கியது என்று கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். அடுத்து என்ன வருவார்கள் பிறகு? என்ன இப்ப இதை சொல்லும் பொழுது இது அந்த நாட்டுக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த நிலைமைக்கு அடுத்து ஆகும். ஏன்னா முதல்ல எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்யும் போது, ஒரு பெரிய தவறை செய்யும் போது ஷைத்தான் இப்லீஸ் உடனே அதை புகுத்த மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் அதற்கு படிக்கட்டுகள், அதற்கு முன்னுரைகள், அதற்கு முன்னாடி சின்ன சின்ன வாசல்கள். அப்படித்தான் இந்த வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அது என்ன வாசல்? அது எழுதப்பட்ட இந்த குர்ஆன் ஓசை வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டது. நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த எழுத்து பிரதியிலே அநேக தவறுகள், ஏராளமான தவறுகள், நிறைய கவனக்குறைகள் ஏற்பட்டு விட்டன என்று சொல்லி இவர்கள் சில தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் உதாரணத்திற்கு என்று சொல்கிறார்கள். என்றால் எதிலே முரண்படுகிறார்கள்? முதலிலே சஹீஹான ஹதீஸ் எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லி பிறகு என்ன சொன்னார்கள்? சஹீஹான ஹதீஸ் என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்வோம். எப்படி ஆகிப்போச்சு? வந்துச்சா? புகாரி முஸ்லிம் ஆதாரபூர்வமானது என்று சொல்லி அப்புறம் புகாரி முஸ்லிமிலேயே அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், எங்கள் அறிவு லாஜிக் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதில் நூற்றுக்கணக்கான ஹதீஸ் இப்ப காணா போயிருச்சு.
இப்ப அடுத்து எங்கே வந்து நிற்கிறது இந்த விவாதங்கள்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். விவாதம் என்ன? என்ன விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது? அதனுடைய சீடிகள் இன்று பரப்பப்படுகின்றன. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா? குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கின்றனவா இல்லையா? உம்மத்திலே ஒரு கூட்டம், எந்த கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம் என்று இதுநாள் வரை பேசிக் கொண்டிருந்ததோ அந்த கூட்டம் இப்போது என்ன பேசுகிறது? குர்ஆன் எழுத்து வடிவத்திலே பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆனிலே அநேக எழுத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது கடைசியிலே எங்கே போய் முடியும் என்று சொன்னால், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எங்கே போய் முடிந்தார்களோ, ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு வேதத்தை வைத்துக்கொண்டு இதுதான் வேதம் என்று எப்படி சொன்னார்களோ, பிறர் வைத்திருக்கக்கூடியதை மறுத்தார்களோ நிராகரித்தார்களோ அந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இது உலக வரலாற்றிலே முஸ்லிம்களிலே இப்படி ஒரு வழிகட்ட கூட்டம் உருவாகவே இல்லை. ஷியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை நமது அறிஞர்கள் முஸ்லிம் என்று சொல்வதில்லை, ஷியாக்கள் என்று தான் சொல்வார்கள். அவர்கள் கூட இந்த உம்மத்தை விட்டு பிரிந்து தங்களுக்கென்று மஸ்ஜிதுகள், தங்களுக்கென்று இமாம்கள், தங்களுக்கென்று வழிகாட்டிகள் என்று எல்லாவற்றிலும் பிரிந்து போனவர்கள் கூட தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை தான் இன்றும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். காதியானிகள், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்டவர்கள் கூட தங்களை உலக மக்களுக்கு மத்தியிலே உலக அரங்கத்திலே தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த குர்ஆனை தான் அவர்களும் குர்ஆன் என்று சொல்லி அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த குர்ஆனிலே முரண்பாடு இருக்கிறது, இந்த குர்ஆனிலே எழுத்துகளிலே முரண்பாடு இருக்கிறது, இந்த குர்ஆன் எழுதப்பட்டதிலே தவறுகள் இருக்கின்றன, அநேக கவனக்குறைவுகள் நடந்துவிட்டன என்று சொன்னால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அத்தனை முஸ்லிம்களையும் தவறு செய்து விட்டார்கள், வழிகேட்டிலே குர்ஆன் இல்லாத ஒன்றை குர்ஆனாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் சரியாக கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் இவ்வளவு ஒரு அழுத்தமாக இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இதனுடைய இந்த அலங்கரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட இந்த வாதங்களிலே லாஜிக்குகளிலே சிக்கி ஈமானை தொலைத்து விடாதீர்கள். நம்பிக்கைக்கு வாருங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புங்கள், அதை படியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை, சிந்தனை ஆற்றலை அதை ஓதுவதற்கு, நம்புவதற்கு, அதை புரிவதற்கு, அதை படிப்பதற்கு, அதை பரப்புவதற்கு செலவழியுங்கள். குதர்க்கங்களிலோ வீண் விதண்டாவாதங்களிலோ இது போன்ற முரண்பாடுகளிலோ கழித்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது ஈமானை, நமது இஹ்லாஸை, நமது தக்வாவை, நமது இறையச்சத்தை அல்லாஹ் பாதுகாத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மூமின்களாக முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.